ஊடக நெறியாளர் விஜயன் கைது செய்யப்பட்டதுக்கு அனைத்து எதிர்கட்சியினரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எதிர்கட்சி மட்டும் இல்ல, டிவிக்கு கூட்டணியில இருக்க கட்சியினரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கைது செய்யப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டிருக்காரு. அவர் எங்க இருக்காரு, எந்த காவல் நிலையத்தில் இருக்காருன்னு கூட அவருடைய உறவினர்களுக்கும் சரி, அவருடைய கொலீகுகளுக்கும் சரி சொல்லாம அலைக்கழிச்சிருக்காங்க. எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இப்ப நம்ம இதை பேச போறது இல்ல. கலைஞர் ஒரு பத்திரிகையாளராக இருந்து எவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சாரு, அவருடைய முரசொலி அலுவலகம் எவ்வளவு தடவை தாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்துச்சு. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே காங்கிரஸ் கட்சியினரால் தாக்கப்பட்டது. அதுதான் மிகப்பெரிய கொடுமை. 1967 இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது போல ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. ஊமை விழிகள் படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அதுல ஜெய்சங்கர் பத்திரிகை நடத்திட்டு இருப்பாரு. அந்த பத்திரிகை வில்லன் குரூப் அடிச்சு நொறுக்குவாங்க தெரியுமா? அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உடனே அடுத்து ஒரு பாட்டு வரும், தோல்வி நிலை என்ன நினைத்தால் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிதான் முரசொலி அலுவலகம் அத்தனை தடவை அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. அடுத்த நாளே முரசொலியில பாத்தீங்கன்னு சொன்னா, முரசொலி தாங்கும் அப்படின்னு தலைவர் கலைஞர் தலையங்க எழுதுவார். இந்த 1967 நடந்த சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. திமுக ஜெயிச்சு ஆட்சியில இருக்கு. அந்த 1965 வருடம் ஆகஸ்ட் 15 காங்கிரசார் சென்னையில் ஒரு ஊர்வலம் நடத்த திட்டம் போடுறாங்க. அந்த ஊர்வலத்தையும் நடத்துறாங்க. ஆனால் காங்கிரஸ்காரர்களுக்கு உள்ளுக்குள்ள எரிச்சல். கலைஞரின் பேனாவை பார்த்து அந்த அளவுக்கு பயம். இந்த கலைஞர் இந்த பேனா வச்சு எழுதியே இந்த திமுக கழகத்தை ஜெயிக்க வச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரர்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குன்னு நமக்கே தெரியும். கலைஞர் பேனாவை ஒரு நினைவு சின்னமா வைப்போம் அப்படின்னு சொன்னாக்க அவ்வளவு பேருக்கு எரியுது, வயிறு எரியுது, நெஞ்சு எரியுது. வரலாறு தெரியாமல் கலைஞரின் பேனா எவ்வளவு அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்தது நாட்டுல. திமுக காரணம், திமுகவும் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது உண்மையிலேயே இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியாதனாலதான் திமுகவை பத்தி யாரு அவதூறு பேசினாலும் நம்புறாங்க. முரசொலி பத்திரிகை அப்படியே லட்சமா விற்கிற பத்திரிகையா? கிடையவே கிடையாது. திமுக காரங்க கூட வாங்குவாங்க. எல்லா திமுகவினரும் அதை படிக்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் படிக்கிற திமுக ஒருத்தர் படிச்சாலே 100 பேருக்கு அது போகும். திமுக காரங்கனாலே விவாதம் செய்யறவங்கன்னு எல்லோருக்குமே தெரியும். அதற்கெல்லாம் அடித்தளம் இட்டது தலைவர் கலைஞரின் எழுத்து முரசொலி வாயிலாக. அதனால காங்கிரஸ்காரங்களுக்கு அதை பார்த்தாலே காண்டு. காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்ல, எதிர்கட்சிக்காரர்கள் அனைவருக்குமே முரசொலி பத்திரிகைனாலே காண்டுதான். காங்கிரஸாரோட அந்த ஊர்வலம் அண்ணா சாலை வழியாக பீட்டர்ஸ் ரோடு வழியாக அப்படியே போறதுக்காக அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த பீட்டர்ஸ் ரோடுல இருந்து 40 மீட்டர்ல தான் முரசொலி அலுவலகம். சரி, காங்கிரஸார் ஊர்வலம் போறாங்களேன்னு சொல்லி முரசொலி ஆபீஸ பூட்டிட்டு அன்றைக்கு முரசொலி ஆசிரியராக இருந்த முரசொலி செல்வம் அவர்கள் வெளியில நின்று ஊர்வலத்தை வேடிக்கை பார்க்கலாம் நின்றுருக்காரு. திடீர்னு என்ன ஆயிடுச்சு, இந்த கூட்டத்திலிருந்து போன காங்கிரஸாரெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருந்துதான் அவளை கல் வந்துச்சுன்னு தெரியல. ஏற்கனவே பிளான் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இவர் பதட்டம் ஆயிருக்காரு முரசொலி செல்வம். அவரும் அங்க வேடிக்கை பார்க்கிற மக்களா போய் நின்னுக்கிறாரு. அதனால காங்கிரஸ்காரர்களுக்கு அவரை அடையாளம் தெரியல. என்ன பண்றாங்க, கொண்டு வந்த கல்லாலேயே அடிக்கிறாங்க. முரசொலி அலுவலகத்தை அடிக்கிறாங்க, சோடா பாட்டில வீசுறாங்க. கடைசியா பார்த்தா கொளுத்த முயற்சி செய்யறாங்க முரசொலி அலுவலகத்தை. இந்த கலையபுரம் ரொம்ப நேரம் நடக்குது. போலீஸே தடுக்கல. தெரிஞ்ச திமுக ஆட்சி. போலீஸ் ஊர்வலம் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. இடையில இருக்க கும்பல் போல இருக்கு. அந்த பக்கம் இருக்க திமுக தொண்டர்கள் காங்கிரஸ் அப்படி செய்யறத பார்த்துட்டு வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்துல இருக்க அந்த முரசொலி ஆபீஸ் மேல இருந்த அந்த ஓடு ஈடு, பக்கத்து வீட்டுல இருந்த ஓடு இதெல்லாம் பிரிச்சு எரிஞ்சு காங்கிரஸ்காரர்களை அடிச்சு துரத்திருக்காங்க. எல்லாத்தையும் அன்னைக்கு முரசொலி அலுவலகத்தை காங்கிரஸார் எரிச்சிருப்பாங்க. காங்கிரஸார் அங்க என்னென்ன அட்டூழியம் பண்ணாங்க தெரியுமா? முரசொலி அலுவலகம் முன்பு முதலமைச்சர் அண்ணாவோட பெரிய பேனர் இருந்துச்சு. அதை கிழிச்சு கொளுத்திருக்காங்க. அந்த கட்டடத்தின் மேல ஏறி கருப்பு சோப்பு கூடிய கலட்டி அதையும் கொளுத்திருக்காங்க. முரசொலி ஆபீஸ் முன்னாடி கருப்பு சோப்பு வண்ணம் பூசப்பட்ட ஒரு வேன் நின்றுருக்கு. அதையும் கவுத்து கொளுத்த பார்த்திருக்காங்க. நல்ல வேளை அந்த ஏரியா திமுக காரங்களாம் பதில் தாக்குதல்ல இறங்கினதுனால காங்கிரஸார் தப்பி ஓடி இருக்காங்க. இப்படி 2 பேருக்கும் தாக்குதல் நடக்கிறது தெரிஞ்சு போலீசாரும் வந்திருக்காங்க. உடனே காங்கிரஸார் தப்பி ஓடி இருக்காங்க. ஆனா பாருங்க, திமுக ஆளுங்கட்சி காங்கிரஸார் என்ன தைரியமா அந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்க பாருங்க. உடனே அடுத்த நாள் தலையங்கத்துல தலைவர் எழுதுறாரு, முரசொலி தாங்கும் அப்படின்னு எழுதுறாரு. இதாச்சும் முரசொலி ஆபீஸுக்கு வெளியில நடந்தது. எம்ஜிஆர் பீரியட்ல முரசொலிய எம்ஜிஆர் என்ன பாடுபடுத்தினாருன்னு ஒவ்வொரு திமுக காரனுக்கும் தெரியும். ஏன் முரசொலி அப்படின்னாலே பயம், பத்திரிகையாளர் கலைஞர் அப்படின்னாலே பயம். எம்ஜிஆர் ஆட்சியே எடுத்துக்கிட்டோம்னா எம்ஜிஆர் எவ்வளவோ முயற்சி பண்றாரு. திமுகவை அழிச்சிடணும், எல்லாரையும் ஏடிஎம்கே கொண்டு வந்துடணும் பாக்குறாரு, முடியல. அதற்கு முக்கிய காரணம் கலைஞரின் பேனாவால் திமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் ஃபயரா இருந்தாங்க. திமுகவை ஒண்ணுமே செய்ய முடியல எம்ஜிஆரால. யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை துச்சமா பேசினாலும் அடுத்த நாள் முரசொலியில தலைவர் கலைஞர் பதிலடி கொடுப்பார். முரசொலியில் லட்சங்களில் விற்கும் பத்திரிகை கிடையாது, ஆனால் லட்சியம் உள்ள பத்திரிகை. பத்திரிகையாளர்னா கலைஞர் போல இருக்கணும். பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கறதுனாலும் கலைஞர் போல பேட்டி கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு நாட்டுல என்ன நடக்குது, பத்திரிகையாளர்களை பார்த்தாலே ஒவ்வொருத்தரும் தலை தெறிக்க ஓடுறாங்க. கலைஞர் பத்திரிகையாளரா இருந்து சாதிச்ச சாதனைகள், அவர் சாதனை சாதிச்சதுனாலதான் அவருக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க.
பராசக்தி படம் பார்த்திருப்பீங்கல்ல, எமர்ஜென்சி பீரியட்ல முரசொலி ஆபீஸுக்கு போவாங்க. கலைஞர் வேஷத்துல இருந்தவர்கிட்ட ஜெயம் ரவி கேட்பார் இல்லையா, எங்க நாளைக்கு என்ன போட போறீங்க கொடுங்க அப்படின்னா, இந்தா 10 பைசா நாளைக்கு கடையில வாங்கி படிச்சுக்க அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க கலைஞர். பராசக்தி படம் பாத்தீங்களா? அந்த மாதிரி கலைஞர்னாலே நெருப்பு. அதனாலதான் எதிரிகளுக்கு அவர் மீது வெறுப்பு.